வந்திருக்கலாமே. இவ்வளோ தூரமா? ஐயோ நீங்கள் வேற இருடா சாரியை மாற்றிட்டு வரேன்னு சொல்லுங்களேன். இவன் படுத்தின பாடு இருக்கேன். என்னாச்சு ஜெய்? அம்மா அப்படிலாம் மம்மியும் ஜிமியும் சொல்லாமலாம் போக மாட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல, உடனே கிளம்புன்னு போட்டு படுத்திட்டு இருந்தான். அவங்க அத்தை வீடு கூட கிளம்பல அவங்க வீட்டுக்கு. அவங்ககிட்ட சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தோம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. அதான் அவன்கிட்ட தலைவலிக்குதுன்னு சொன்னேன். சரி வாங்கம்மா கிளம்பலான்னு சொல்லிட்டான். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா? சரி பிஸியாக இருக்கீங்களே, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு கிளம்பி வந்துட்டோம். கால் பண்ணி சொல்லியிருப்பான்னு நினச்சேன், கால் பண்ணலையோ? தலைவலியா? இப்போ எப்படி இருக்கு மம்மி? நான் ஓகேடா. ஃபங்க்ஷன் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும், எதுக்கு இப்படி தேவையில்ல வேலை பண்ணிகிட்ருக்க? அம்மா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல? நீங்கள் வேற தோ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்ககிட்டையும் கேட்டோம், அவங்களும் எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் நினச்சேன், என்னடா சொல்லாமல் போக மாட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே வேறு தெரியலையா என்னாச்சும் ஏதாச்சும் நினச்சிட்டோம். மேடம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, சரி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு கிளம்பி வந்துட்டோம். நீ வேற கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டோம். சொல்லாமல் கொள்ளாமல் 2 பேர் கிளம்பி வந்திருக்கீங்க. என்னவோ ஏதோ அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வர்றது. ஏன் அச்சு இருந்தானே, சொல்லிட்டு தானே வந்தோம். அச்சு அவன் வீட்டுக்கு போயிட்டான் மம்மி. மம்மி அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு. அதனால அவனும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஜீவி எங்க மம்மி? இங்கே தானே இருந்தா. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். நீ வேணா போய் பாரு. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஈரமாசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கில்லை, இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு. ஜீவி, டேய் ஜீவி. யா ஆர் யூ ஷவர்? யா 2 minutes யா யூ கேரி ஆன், நான் வெயிட் பண்ணுறேன்டா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? குளிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மம்மி, வரேன்னு சொன்னான். பஸ்ஸு மட்டும் வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஜீவியும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டாலா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க மம்மி. ஆமாம்மா. வாங்க. என்னாச்சு, ஏன் வந்துட்டேன் அங்கேருந்து? அம்மாவுக்கு தலைவலிக்குதுண்ணா? ஆமாத்த. அம்மாவுக்கு தலைவலியா உனக்கு தலைவலியா? என்னாச்சுடா ஜீவிக்குட்டி? ஒன்றும் இல்லை மம்மி. அச்சச்சோ வந்ததில் மறந்தே போயிட்டேன். ஜீவி உங்கள் அக்கா போனோடனே உனக்கு கால் பண்ணி கொடுக்க சொன்னா, நான் மறந்துட்டேன். இதோ அவள் தான் கால் பண்ணுறான், ஸ்பீக்கரில் போடுறேன் பேசு. ஹலோ அம்மா. சொல்லுடா. அம்மா ஜீவி வீட்டுக்கு போயிட்டீங்களா? அம்மாவும் ஜீவி என்ன பண்ணுறாங்க, பேசுனீங்களா? வந்துட்டோம், பேசிட்டு தான் இருக்கோம், நீயே பேசு. ஹலோ ஏம்மா ஏன் கிளம்பிட்டாங்க? மீனாட்சி என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டியா இல்லையா? ஒன்றும் இல்லைடா, மம்மி கொஞ்சம் தலைவலியாக இருந்ததா, அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் மட்டும் தனியாக இருக்கேன்ல, அதனால உன் தம்பியும் அழைச்சிட்டு வந்துட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும் 2 பேரும். நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஜீவி என்னம்மா? அக்கா. ஜீவிகண்ணா என்ன பண்ணுற? இதோ இருக்கேன்க்கா. என்னக்கா பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களாக்கா? நான் சாப்பிட்டேன். என்னாச்சு, ஏன் குறை ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதனாலே அப்படி இருக்கும். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைக்கா. என்னக்கா என்ஜாய் பண்ணுறீங்களா? நீ இல்லாமலா, நீ எங்கே போன என்ன விட்டுட்டு? இப்போ அதுக்கு தான் ஜெய் அனுப்பிச்சி வச்சிருக்கேன். இப்போ நீ ஜெய் கூட கிளம்பி இங்கே வரேன். இப்போவா? நீ என்கிட்ட என்ன சொன்ன, நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னேன்னா, அப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டேன். நான் உனக்காக யார் கூடயும் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை தெரியுமா? ஜெய் கூட என்கிட்ட கோவிச்சுக்கிட்டான். சீக்கிரம் கிளம்பி வா, ஃபோட்டோலாம் எடுக்க வேணாமா? ஒரு தம்பி இல்லைன்னே மற்ற தம்பி கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலையா? ஆமாம்மா, ஜீவி இல்லைன்னொன்னே யாருமே ஃபோட்டோ எடுக்கவும் ரெடியாகவும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால் நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கல. அப்பப்பா சார் தான் போல கதாநாயகன், அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசைய மாட்டேங்குது, அப்படி தானே? பின்ன ஜீவி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. எங்களுக்கு எல்லாமே ஜீவி தான். அம்மா எப்போ வருவீங்க? அக்கா அது ஒரு முக்கியமான ஒர்க்கு திடீர்னு வந்துச்சு, அதனால நாங்கள் அது. ஜீவி, மீனாட்சி என்னடா கல்யாணத்துக்கு வர மாட்டோம்னு பயப்படுறியா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? கண்டிப்பாக வருவான், நானும் வருவேன். எப்போ வேணும் தம்பியை கூட்டிக்கோ, நான் காலைல வரேன்.
சரியா? இல்லை ஏதோ சொல்ல வந்தானே. அதுவா, அது ஒன்றும் இல்லை. திடீர்னு மும்பை கிளம்புற வேலை இருந்தது, அதான் போஸ்ட்போன் பண்ண சொல்லியாச்சு. 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு. நீ கவலைப்படாத, உன் தம்பியும் கூட இருப்பான். சரியா? எது? மும்பைக்கா? என்னடா இப்போ எங்கே மும்பைக்கு போகிற? அது வந்து ஜெய்குட்டி, இல்லைடா, அதான் போஸ்ட்போன் பண்ண சொல்லியாச்சு. 2 டேஸ்க்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு இருப்பான், உன் கூட கண்டிப்பாக இருப்பான். கவலைப்படாத. இல்லை மம்மி, இப்போ ஏதோ அக்கா கிட்ட சொல்ல வந்தானே, ஏதோ கிளம்புற மாதிரி சொன்னா. அதான் அவனுக்கு போஸ்ட்போன் பண்ண தெரியாதுல்ல, அதனால தான் சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அம்மா, போஸ்ட்போன் பண்ணியாச்சு. நம்ம 2 டேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா தான் ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? எங்கே போகிறீங்க? ஊருக்கா? ஆமாம், அங்கே உள்ள பிஸ்னஸையும் பார்க்கணும்ல, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதான் 2 டேஸ்க்கு அப்புறம் கிளம்பலான்னு இருக்கோம். என்ன சொல்கிறீங்கம்மா? ஜீவி ஊருக்கு போகிறானா? மும்பைக்கு தானே, லண்டனுக்குலாம் இல்லை, மும்பைக்கு தான். எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கொஞ்ச நாள் தான் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வந்துடுவான். என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு மும்பை போகிறேன்ற? இவ்வளோ நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அதானே, திடீர்னு அது ப்ராஜெக்ட் சைன் ஆகிடுச்சு, அதுதான் போக வேண்டியதாகிடுச்சு. ஜீவி, என்னடா நடக்குதுங்க? எங்கே போகிற? அதான் அம்மா சொன்னாங்களே மும்பைக்கு. என்னடா ப்ராப்ளம்? ஜீவி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். அம்மாவும் வேணா நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கலாம். ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. என்னடா, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? என்னத்துல மனசுக்குள்ள வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எங்கே போகிறேன்ற? அதான் ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, எங்களுக்கு தெரியாமல் உனக்கு ப்ராஜெக்ட் சைன் ஆகுதா? எதுவாக இருந்தாலும் நம்ம 4 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் சைன் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். தெரியும்ல, எல்லார்கிட்டையும் சொல்கிற மாதிரி என்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. ஏதோ நடந்திருக்கு, என்கிட்ட மறைக்கிற. அதுவும் மூஞ்சில இழுத்து ஒட்டியிருக்கேன். என்னடா, இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. என்னன்னு சொல்லி தொலை. என்னாச்சு ஜீவி? நீ இப்போ சொல்ல புரியா, இல்லை அர்ஜுனை ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் இல்லைடா, லைட்டாக தலைவலியாக தான். பாத்ரூம் நடுவில் சவுண்டு வெளில வரையும் கேட்டுதுடா. என்னடா ஆச்சு? ஜிவி, உன்னை மீனாட்சி ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ வேணா கிளம்பி போறேன்னா போ. இல்லைம்மா, அது ஆமாம் மம்மி, அக்கா என்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அவன் இவனை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்படி தானே மம்மி? மம்மி ஆமாங்க. நாங்கள் வேணா இப்போ ஜீவியை கூட்டிகிட்டு போட்டுமா? ஜீவிமா, நீ வேணா அவன் கூட போகிறேன்னா போ. அம்மா தனியாக இருக்காதுன்னு நினைக்காத, நான் வேணா கூட இருக்கேன். பரவாயில்ல, அம்மா நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அம்மா தனியாக இருந்துப்பாங்க. ஜிவி, இல்லைம்மா, தனியாக இருப்பாளேன்னு. பரவாயில்ல, உங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அடிக்கடி இங்கே கிளம்பி வந்துடுறீங்க. அப்புறம் டேப்லெட்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்கன்னு வேறு தெரியல. லக்ஷ்மியை தவிர உங்களை அடிக்கடி இங்கே வரீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இங்கே தான் குக்கக்கா இருக்காங்களே, வாணியக்கா, அவங்க பார்த்துப்பாங்க. இதாவது எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் மேரேஜ் வீட்டில் வேலை இருக்கும்ல, நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க. இவனுக்கு என்னாச்சு? இப்பெல்லாம் நான் பேச மாட்டானே, ஏதோ நடந்திருக்கு. ஜீவிமா, நீங்கள் இன்னும் சாப்பிடலாமா? டேப்லெட் எடுத்துக்கணும்ல, சாப்பிடலாமா? ஜெய் மம்மி, ரொம்ப நாள் ஆச்சுல நம்மளாம் ஒன்றா டின்னர் சாப்பிட்டேன். டின்னர் சாப்பிடலாமா மம்மி? டின்னரா? ஐயோ மம்மி, லேட் ஆகிடுச்சு, சாப்பிடலாமா? ஓகே கண்ணா. அம்மா, போகலாமா? நான் நினச்ச மாதிரி நடந்துக்கிறானே, இதுக்கு தான் என்கிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியா பேசுவேன்? முட்டாள். வசு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நல்லாயிருக்கும், வா போய் சாப்பிட்லாம். நிமி, வாங்க போகலாம். எனக்கும் கூட நாச்சியார் சொல்கிற மாதிரி டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன், உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சேச்சே, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தது, அதான் சொன்னேன் தலைவலின்னு, அதனால தான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. வாங்க, 2 பேர் போயிட்டானுங்க, வெயிட் பண்ணுவானுங்க, போய் சாப்பிட்லாம். என்னாச்சா ஜீவி? என்னம்மா பண்ணுறீங்க? அங்கே மம்மியும் ஒன்றும் சாப்பிட உட்காந்துச்சு. ஆமாம், வா, அவங்க 2 பேரும் சாப்பிட உட்காந்து நம்மகிட்ட பேசுகிறேன்னு அர்த்தம். வா போகலாம். ஜீவிமா, என்ன பழக்குது? அடுத்தவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறது? மா, பசிக்குதுமா. ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கு எல்லாருமே கோவப்படுவியா?
இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். வேணாம் ஜீவி. உங்களை மாதிரிலாம் எனக்கு இருக்க தெரியாது. வாங்க போய் சாப்பிடலாம். ஜீவி. மனோ அங்கிளுங்க, ஜீவி. சீக்கிரம் வாங்கம்மா. இத்தனை நாளாக நான் சமாளித்தது ஒரு விஷயமே இல்லை. இனிமேல் சமாளிக்க போகிறேனே அதுதான். ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இன்னொரு விஷயம் இருக்கே, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாதே. என்ன பண்ணுறது? இதுக்கு தான் இவகிட்ட நான் சொல்லாமே இருந்தேன். இவகிட்ட காமிச்ச மாதிரி எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி காமிச்சான்னா இவனை முதல்ல சொல்லி புரிய வைக்கணும். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க? ம் சந்தியா. ம் வா. சாப்பிட்டியா? நான் உன்னை சாப்பிடும்போது தேடினேன், காணோம். இதோ கையல் வரேன்னா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான். என்ன பண்ணிகிட்ருப்பேன்? ஜிபி ஃபோன் பண்ணாங்களா? இல்லை. நீ பண்ணியா? எடுக்கல. சுவிட்ச் ஆஃப் இருக்கா? இல்லை முதல் சுவிட்ச் ஆஃபாக இருந்தது, இப்போ ரிங் போகுது, எடுக்கலை. ரிங் போது எடுக்கலையா? ஆமாப்பா, ரிங் போகுது, எடுக்கலை. ஒருவேளை ஆன்ட்டி பக்கத்தில் எதுவும் இருப்பாங்களான்னு தெரியல. அப்புறமா பார்த்துட்டு கால் பண்ணுவாங்களா இருக்கும். அமைதியாரு. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? இல்லைப்பா, 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டேன், எடுக்கலை. அப்புறம் பாவம் எடுக்க முடியாத சுச்சுவேஷனால தான் எடுக்காமல் இருக்காங்க. நம்ம மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணோன்னா எப்படி? அதான் அவங்களே பார்த்துட்டு கூப்பிடுவாங்கன்னு இருக்கேன். ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நீ இன்னும் பேசவே இல்லையா? அதான் சுவிட்ச் ஆஃபாக இருந்ததே. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி பார்த்தா ரிங் போகுது, ஆனால் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? தெரிலப்பா, ஒருவேளை அவங்க அம்மா எதுவும் பக்கத்தில் இருப்பாங்களா இருக்கும். ட்ராமா பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்காத மாதிரி நடிச்சிட்டு அப்புறமா ரூம் போயிட்டு கால் பண்ணுவாங்க. எப்பயும் பண்ணுறதான். ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, நேரையே இங்கேயே கிளம்பி வந்துடுவாங்க. வேணாலும் பாரேன், சும்மாவே கிளம்பி வருவாங்க. இப்போ நான் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பாக இங்கே கிளம்பி வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த பக்கமாக திரும்ப. சந்தியா, பரவாயில்லையே. அப்போது இங்கே கிளம்பி வந்துடுவாங்கன்ற பெண்ண அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. உன் பர்த்டே அன்னைக்கு கூட இங்கே தானே இருந்தாங்க. அப்புறம் அச்சு கால் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறமா தான் கிளம்பி போனாங்க. சொன்னாங்க. ஏன் சந்தியா, உனக்கு பயமாகவே இல்லையா? பயமா? எனக்கா? நான் ஏன் பயப்படணும் என் ஜீவி இருக்கும்போது? ஷப்பா, எவ்வளோ கான்ஃபிடென்ட். எப்போவுமே நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ஓகே? என்னடி அமைதியாரு. ஆமாம், என்ன அச்சும் பாதியோடு போயிட்டாங்க போல், அத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். கார்த்திக் தான் இருந்தாங்க. இப்போ எங்கள் கார்த்திக்கும் போயாச்சா? கார்த்திக்லாம் ஒன்றும் போகல, அங்கே தான் இருந்தாங்க. அம்மா தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். நைட்டெல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க போல் தெரியுது. அப்படி சொல்ல, அதனால தான் சார் ஃபோன் எடுக்காமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவங்களும் தானே, அப்போ இங்கே தானே வந்து வருவாங்க. இங்கே நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வர போகிறாங்க. அதுக்கு தான் ஃபோன் எடுக்காமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தியா. சந்தியா, உன்னை அத்தை கூப்பிட்டாங்க, ஏதோ கேட்டாங்களே. சக்தி கூப்பிட்டாங்கல்ல? ஆமாம், நான் வந்ததில் மறந்துட்டேன். அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, போய் என்னன்னு கேட்டு வா. நான் போய் கேட்டு வரேன். அப்புறம் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சீக்கிரமாக ரூம்லேருந்து வெளியில் போங்க. எந்த ஜன்னலாக இருந்தாலும் குதிச்சு வருவாங்க, பயந்துடாதீங்க. பார்த்துக்குறோம். என்னடி இது? என்னடினா? என்னடி நீ அவளோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க? ஏன் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க? அவள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டு இருக்கா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவளோட கான்ஃபிடண்ட்டை உடைக்க சொல்கிறியா? அவன் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம்ல. முட்டாள், எனக்கு ஜிபியை பற்றி நல்லா தெரியும். சும்மாவே பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. இவ எப்படா கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. எப்படாலும் ஃபோன் எடுத்து பேசியிருப்பாங்க. பிரச்சனை ஏதோ பெருசாக இருக்குது. என்ன உளற? நான் உளறலாம் இல்லை, எனக்கு ஜிவியை பற்றி நல்லாவே தெரியும். அவங்களாம் இப்படிலாம் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. இவ சொல்கிற மாதிரி அவங்க அம்மா இருக்காங்கன்னா இவளுமே நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடிக்கிறான்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளே நிறைய கஷ்டத்தோடு தான் இருக்கா. ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது என்னன்னு தான் தெரியலை. என் மனசுக்குள்ளே மத்தியானத்துலேருந்து ஏதோ தப்பா சொல்லக்கூட முடியல. தப்பாக நடக்க போதும்னு தோணுது. ஹே லூசு, ஏன் இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுற?
எது ஒரு நாள் பாசிட்டிவாக யோசி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடந்தால் சரிதான். மதியானத்துலேருந்து நைட் டைம் என்ன 10 o'clock ஆக போகுது. இவ்வளோ நேரம் வரையும் ஃப்ரீ ஆகாமல் இருக்காங்க. அதுவும் சண்டே அப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. அச்சுக்கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கால் பண்ணி கேட்காம அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்ல வர? நீ அப்படி கேட்குறேன். நம்ம 2 பேரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க. சொல்லு பார்க்கலாம். ஆன்ட்டிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் மேக் பண்ணாங்கன்னா? அப்படிலாம் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறமா இந்த சக்தி யாருன்னு பார்ப்பாங்க. சக்தி? ஆமாம் கையல், எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெருசாக ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் ஜீவி ஏதாவது பண்ணாங்க, அப்போது இந்த சக்தி யாருன்னு பார்ப்பாங்க.